எல்லாருமே செழிப்பா வாழ வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய வருமானம் எல்லாத்துக்கும் நல்ல சிறப்பா வரணும். இப்ப இருக்கக்கூடிய பாவர்ட்டி நம்ம என்ன சொல்றோமோ அது எல்லாமே போயிடணும். எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில சிறப்பா வாழ வேண்டும் நினைச்சோம்னா உங்களே மாதிரி லயன்ஸ் கிளப், அறமரக்கட்டளை அவங்களுடைய பங்கீடு வந்து மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்க போகின்றது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே அரசாங்கம்னால பண்ண முடியாதுங்க. ஒரு அரசாங்கம் மக்களுக்காகத்தான் இருக்கின்றது. பட் இருந்தாலும் எல்லா மக்களுக்காக அதை வந்து எல்லா விதமான விஷயங்களை செய்வது ரொம்ப கஷ்டம். அது வந்து சில பேருக்கு மட்டும் சில டைம்ல செய்ய முடியும். ஒருத்தர் ரோடு வேணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் தண்ணி வேணும்னு நினைப்பாங்க. ஸோ தண்ணி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போய் தண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோடு கிடைக்காது. ஸோ அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் செய்யணும்னு நினைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அதோடைய வேலையில வந்து ஒரு குறைபாடா செய்ய ஆரம்பிக்கிறது. உங்களை மாதிரி தன்னார்வர்கள், தனி மனிதர்கள் நீங்க உள்ளடங்கி எங்களால வேலை செய்ய முடியும், எங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கும் போது நம்ம சமுதாயத்தோட நோக்கம், நம்ம சமுதாயத்தின் வெற்றி வந்து வேகமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு அறமரக்கட்டளை பிளஸ் லயன்ஸ் கிளப் அவங்க 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறேங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், ரொம்ப சீனியரான ஆட்கள், நீங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்காக செஞ்சிருக்கிறீங்க. ஸோ என்னுடைய கருத்து நெக்ஸ்ட் 10 நிமிஷம் வந்து நான் பேச போறது ஒரு தனி மனிதனாக நம்ம சமுதாயத்தை முன்னேற்றுவதில் எப்படி நம்ம பாடுபடலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நம்ம சமுதாயத்தில் பாடுபடுவது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் வந்து எப்ப அவனுக்காக யோசிக்கிறான், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறான் அப்படிங்கும் போது சமுதாயத்தோட அவனுடைய ஒட்டுதல் வந்து ரொம்ப குறைவா போயிருது. ஒரு தனி மனிதன் வந்து சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன பங்காற்ற முடியும், நான் நன்றாக இருக்கின்றேன், நன்றாக இல்லாதவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சமுதாய ஒட்டுதல் ஏற்படுது. சமுதாய ஒட்டுதல் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தனி மனிதன் வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கமாக செயல்படுறதுக்கு வந்து அவன் நுழைகின்றான். இப்ப நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனி மனிதனாகவே வாழுகின்றோம், தனி மனிதனாகவே பிறக்கின்றோம், தனி மனிதனாகவே இறக்கின்றோம். நாம் வந்து ஒரு தனி மனிதன் அந்த சமுதாயத்தில் ஒற்றுதல் இல்லாதனால சமுதாயத்தை நம்மளோட சேர்த்து நம்ம முன்னாடி எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஸோ உங்களை மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க இருக்கும்போது தனியாக இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நீங்க ஒட்டு சேர்த்துறீங்க. அவனுக்காக திங்க் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதனை சமுதாயத்துக்காக திங்க் பண்ண வைக்கிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். சமுதாயத்துக்காக திங்க் பண்ணும்போது இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கொடுக்கின்றார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள். தம்மிடம் இருக்கக்கூடிய எனர்ஜி, சக்தின்னு என்ன சொல்றோமோ எனர்ஜி இல்லாதவங்ககிட்ட நம்ம அதை பகிர்ந்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து கூட்டா சேர போது நடக்கக்கூடிய ஒரு மேஜிக். இந்த உலகத்துல போலியோ நோய், ஒரு சிம்பிளா பாத்தீங்கன்னா போலியோ நோய் அப்படிங்கிற நோயை வந்து அரசாங்கம் வந்து இல்லாம பண்ணுச்சு அப்படிங்கிறத விட உங்களை மாடி சில சங்கங்கள் தான் இல்லாம பண்ணுச்சு. அவங்க தலைமையில எடுத்துக்கிட்டாங்க, இந்தியாவில் இறங்கி வேலை செஞ்சாங்க, உலக நாடுகள் எல்லாத்தையும் இறங்கி வேலை செஞ்சாங்க, பெரிய பெரிய பணக்காரர்களை ஒட்டு சேர்த்தாங்க. ஸோ நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட போலியோ அப்படிங்கிறது எராடிகேட்டே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லயன்ஸ் கிளப் நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து மிக அதிகமான வேலை. ஏன்னா நீங்க வந்து அரசாங்கம் மட்டும்தான் செய்யணும், நாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கல, நாமும் செய்ய முடியும், அரசாங்கம் அளவுக்கு செய்ய முடியும் நீங்க நினைச்சனாலதான் நம்ம நாட்டுல வந்து லயன்ஸ் கிளப் போன்ற இயக்கங்கள் வந்து ஏகப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து சமுதாயத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒட்டு சேர்த்திட்டீங்க. செகண்ட் வந்து இன்ஸ்பைரிங்கா முன்னாடி நடந்து போகணும். எப்பவுமே ஒரு இயக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேரு தான் வந்து அந்த இயக்கத்தை வந்து வழி நடத்துவாங்க. 100 பேர் வழி நடத்துவாங்க, 200 பேர் வழி நடத்துவாங்கன்னு சொல்றது கஷ்டம். அந்த 3-4 பேர் வழி நடத்தும் போது பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் நாம யார சொல்றோமோ அவங்க எல்லாமே வழி நடத்துறவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாம ஏன் செய்யக்கூடியாதுன்னு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு தலைவன் வந்து பல தலைவனை உருவாக்குறான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்பு. பட் நம்ம நாட்டுல அன்பார்ச்சுனேட்டா அப்படின்னா தலைவர்கள் வந்து தலைவர்கள் உருவாக்குறது இல்லை. தலைவன் தலைவனாகவே இருக்கிறான், மிச்சவங்க வந்து தொண்டனா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது தொண்டர்களாகவே பின்னாடி இருந்துட்டு இருக்காங்க, தலைவர்கள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ லயன்ஸ் கிளப், அறமரக்கட்டளை எதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த தலைவர்கள் உருவாக்குறாங்க. ஸோ இப்பவே வந்து தெரியும் அடுத்து யார் தலைவரா வருவாங்க, நெக்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு, நெக்ஸ்ட் செக்ரட்டரி யாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த தலைமை பண்பு வந்து கீழே நாம வந்து பெர்குலேட் பண்றாங்க. The leadership traits, it goes all the way down to the grassroots. கீழே வந்து இருக்கிற அடிமரத்து வரைக்கும் அந்த தலைமை பண்பை நம்ம பெர்குலேட் பண்ணும்போது நீங்க சமுதாயத்துல ஏகப்பட்ட தலைவர்கள் உருவாக்குறீங்க. ஸோ லயன்ஸ் கிளப்ல தலைவரா வேலை செய்த ஒரு மனிதர் வந்து
அவருடைய பிசினஸ்லயோ அவருடைய பர்சனல் லைஃப்லயோ கூட தலைவரா மிக சிறப்பாக செயல்படுவார். காரணம் என்னன்னா, லைன்ஸ் கிளப்ல அவருக்கு கிடைச்ச சம்பாத்தியம் அது. 1 வருஷம் 2 வருஷம் அவருடைய டென்யூர்ல சொசைட்டில போய் தலைமை பண்பை யூஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கும் போது, அதே தலைமை பண்பு வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் கொண்டு போகும்போது நம்ம சமுதாயம் வந்து செழிப்படையும். ஸோ அதனால 2வது விஷயம் வந்து உங்களை எதுக்கு பாராட்டணும், நெக்ஸ்ட் 10 வருஷம் எப்படி நீங்க அந்த தனி மனிதன் வந்து ஒரு சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னா, தலைமை பண்பை வந்து விதைக்க வேண்டும். ஒரு மெழுகுவத்தி பாத்தீங்கன்னா இன்னொரு மெழுகுவத்திக்கு போய் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்போது அந்த மெழுகுவத்தி இறந்து போவதில்லை. அந்த மெழுகுவத்தி வந்து 1000 மெழுகுவத்தி கூட வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அந்த வெளிச்சம் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தில கொடுக்கறதுக்கு தான். அதே மாதிரி செல்ஃப்லெஸ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லீடர்ஷிப் வந்து இன்வர்ட் லுக்கிங்கா எனக்கு தான் அப்படின்னு இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா எல்லாத்துக்குமே என்னுடைய லீடர்ஷிப் போகும்னு நினைக்கும் போது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன என்லைட்டன் லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. என்லைட்டன் லீடர்ஷிப் அப்படிங்கிற மனிதன் வந்து எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு தான் அதிகமா வேணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேணும்னு நினைக்காம என்னுடைய சமுதாயத்துக்கு வேணும், என்னுடைய நாட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்லைட்டன் லீடர். அது வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு லைஃப் உதாரணத்துல எப்பவுமே நான் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பேசியிருக்கேன், இங்கே நான் பேச விருப்பப்படுறேன். இப்ப நீங்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திஜி அவங்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னா, அவர் 1869 பிறந்தவர். அவங்க அப்பா வந்து சௌராஷ்டிரால கத்தியாவார் பெனின்சுலால ஒரு பெரிய ஒரு அரசாங்க அதிகாரி, ஆல்மோஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ரேங்குக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருந்த ஒரு இடம். ஸோ மகாத்மா காந்தி சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு படிக்க போறாரு, பேரிஸ்டர் ஆகிறாரு, இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு. 1893 காந்தி அவர்கள் வந்து பாம்பேல வந்து அவருடைய லா பிராக்டிஸ ஆரம்பிக்கிறார். அப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மேத்தா அப்படிங்கிற பிசினஸ்மேன் வந்து மகாத்மா காந்தியை கூப்பிடுறாரு, நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வாங்க, இங்க நிறைய சம்பாதிக்கலாம், இங்க இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு வேலை செய்யலாம். காந்தியை கூப்பிடும் போது காந்தி அங்கிருந்து கிளம்பி சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. 1893 சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. சோ அதுவரை காந்தி பாத்தீங்கன்னா தனி மனிதன் தான், செல்ஃப்லெஸ் மேன் தான், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதர். பட் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு நாள் ஒரு ட்ரெயின் பயணம் போறாரு. ஜூன் 8, 1893 ஒரு ட்ரெயின் பயணம் போறாரு. பிரிட்டோரியால இருந்து டர்பன் அப்படிங்கிற ஊருக்கு ட்ரெயின் பயணம் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்யும் போது அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து கேட்கிறாரு, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல போறீங்களே, நீங்க அலோடு இல்லை அப்படின்னு. காந்தி சொல்றது இல்லை, எங்கிட்ட டிக்கெட் இருக்கு, டிக்கெட் வாங்கினாலதான் நான் பயணம் செய்யறேன் அப்படின்னு. ஸோ அவர் ஒத்துக்கல, ஏன்னா வந்து வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு காந்தியை வந்து செயின்ட் பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்தி வெளியே தூக்கி வீசிடுறாங்க. காந்திஜியோட 2 பேக் காந்திஜி. ஸோ அன்னைக்கு அந்த 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 குளிரான அந்த செயின்ட் பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல அந்த இரவு பொழுதை வந்து காந்திஜி கழிக்கிறாரு, அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவருடைய எண்ண ஓட்டம் நிறைய ஓடிட்டு இருக்கு. நாம வந்து ஏன் இப்படி நடக்குது, இந்த நாட்டுல ஏன் இப்படி மக்கள் வந்து ஒரு வெள்ளையர்களோ வேறு இனத்தவருக்கோ ஒரு ஆர்டிபிஷியல் டிவைட கொண்டு வர்றாங்க, நானே லைஃப் இந்த மாதிரி மாத்திக்கிட்டே போறேனே, என்னால வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்ய முடியுமா, ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா காந்தி யோசிக்கிறாருங்க. ஸோ அடுத்த நாள் காந்திக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி ஏறி இன்னொரு இடத்துல போய் பணம் சம்பாதிக்கலாமா, இல்ல சமுதாயத்துல இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமா. சோ அடுத்த நாள் காந்தி பாத்தீங்கன்னா அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து மகாத்மா காந்தி ஆயிட்டார். அதனாலதான் 1893 இருந்து 1915 வரைக்கும் 22 வருஷம் அவர் சவுத் ஆப்பிரிக்கால போராடினாருங்க, பல விஷயங்களுக்காக போராடினார். அதுக்கப்புறம் 1915 இந்தியா வந்ததுக்கு அப்புறம் 48 வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தார். இங்க ஒரு 32-33 வருஷம். சோ காந்தி பாத்தீங்கன்னா அந்த ஒரு நொடி ஒரு பொழுது அது ஒரு மைண்ட மாத்தினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 55 வருஷம் மக்களுக்காக, மக்கள் பணிக்காக, சமுதாய மாற்றத்துக்காக எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சிருக்காருங்க. பட் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிடம் ஒரு நொடி பொழுதுங்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். பட் நம்ம அதை பிடிக்கிறது இல்லை. எஸ்பெஷலி இளைஞர்கள் யாரு இங்க பாக்குறீங்களோ, நாம கூட போய் பார்க்கும்போது சமுதாயத்தில் பசியால் பட்டினியால் வாடுகின்ற மக்களை பார்க்கின்றோம், சமுதாயத்தில் ஜாதியினால் இன்னும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கின்றோம், நம்மளுடைய சமுதாயத்துல இன்னும் கூட பணக்கார ஏழை அப்படின்னு அந்த ஆர்டிபிஷியல் டிவைட், அந்த எக்கனாமிக் டிவைட பாக்குறோம். அதை பார்த்து நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வர்றது இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து வாழ கத்துக்கிட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. யாருக்குமே எஸ்பெஷலி யங்கர் ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த சல்தாகே அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்துருது, இப்படித்தான் வாழணும், நாம வாழ்ந்துட்டு போயிடலாம், நாம எதுக்கு தேவையில்லாம போய் இன்னொரு இடத்துல கையை வைக்கணும்னு சொல்லிட்டு. சோ இந்த கோபம் எந்த ஒரு தனி மனிதனுக்கு வருகின்றதோ, இந்த கோபத்தினால் ஆக்கப்பூர்வமான முயற்சி இந்த சமுதாயத்தில் என்னால் மாற்ற முடியும் யாரு நினைக்கிறாங்களோ
அவங்களும் மகாத்மா காந்தி தான். ஸோ மகாத்மா காந்தி பாத்தீங்கன்னா பிறப்பில் யாரும் மகாத்மா காந்தி ஆவதில்லை. தம்முடைய வாழ்க்கை முறையிலே, தம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு சமுதாயத்தில் ஒரு கோபம் கொண்டு அந்த கோபத்தினால் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மகாத்மா ஆகின்றான். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்குள்ள மகாத்மா இருக்கிறீங்க. அதை பத்தி ரெண்டு கருத்து கிடையாது. அறம் அறக்கட்டளையிலோ லைன்ஸ் கிளப்லயோ நிறைய பேர் வந்து அறச்சீற்றம்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அறத்தினால் ஒரு சீற்றம் வர வேண்டும். அறச்சீற்றத்தினால் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பாகுபாடை பாற்று சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மாதிரி அறச்சீற்றம் வந்து வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கூட மகாத்மா காந்திகளே. நம்ம எதற்காக நாம் பாடுபட்டோம்? 1947 நமக்கு ஒரு சுதந்திர தினம் எதற்காக பாடுபட்டோம்? நம்முடைய இருக்கக்கூடிய ஜாதி மதம், நம்முறம் இருக்கக்கூடிய சமுதாய பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை, நம்முறம் இருக்கக்கூடிய கரப்ஷன், நம்ம என்ன சொல்லக்கூடிய துர்பாக்கிய நிலை, இதெல்லாம் கூட களையணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ்வளவு பேரு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. அது எல்லாரும் ஏகப்பட்ட பேர். கொடிகாத்த குமரன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் போலாம், மகாத்மா காந்தி வரைக்கும், கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜ்பத் ராய், எத்தனையோ பேர். பட் அவங்க எல்லாம் உயிரிழந்து போயிட்டாங்க. அவங்க யாரும் கூட இப்ப இல்ல. பட் இப்ப இருக்கக்கூடிய 2020 இருக்கக்கூடிய இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப என்னமோ நம்ம பொருளாதாரத்துல முன்னாடி இருக்கோம் நம்ம சொன்னா கூட நிறைய விஷயத்துல பின்தங்கிதான் இருக்கும். நம்முடைய கரப்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹையஸ்ட்ல இருக்கு. மிக மிக கொடிய ஒரு நோய் வந்து கரப்ஷன். அது மிக அதிகமான லெவல்ல இருக்கு. எந்த ஒரு ஆபீஸ்ல போய் கூட ஒரு 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 பிரைப் கொடுக்காம ஒரு சாதாரண மனிதன் வந்து அவனுடைய வேலையை செஞ்சு வருவானான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இனிமே நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஜாதி அப்படிங்கிற அடையாளம் வந்து அதிகமாகத்தான் இருக்கு. ஜாதியில அடையாளப்படுத்திக்கிறாங்க, ஜாதியில கட்சி வச்சுக்கிறாங்க. மதம் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்சனல் விஷயம் இல்லை, அதை பப்ளிக்ல கொண்டு வந்துடுறோம். அதை வந்து எலெக்ஷன் ஓட்டு கொண்டு வந்துடுறோம். அதை வந்து பொது இடையில பேசக்கூடிய சமாச்சாரத்தை கொண்டு வந்துடுறோம். அதுவும் இருக்கு. ஸோ இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண் முன்னாடி இருக்கு. அவங்க சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா கண் முன்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகள் நின்றுகிட்டு இருக்கு. அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் அவங்க கை வைக்கணும். பயப்படாம கூட்டமா சேர்ந்து தைரியமா அவங்க அந்த பெரிய பிரச்சனைகள் மேல கை வைக்க வேண்டும். இன்னும் ஏன் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கரப்ட் ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மாநிலம் கரப்ஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஒரு கேலி கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கரப்ஷனை ஏத்துக்க ஆரம்பிச்சோம். இது சரிதான், இது கொடுக்காம வேலை செய்ய முடியாது, நம்ம எதிர்த்து பேசினா நமக்கு பர்சனலி கஷ்டமாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை. இதை வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் யார் இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ, யார் இந்த அறமர கட்டளை, யார் இந்த லைன்ஸ் கிளப்ல இருக்கீங்களோ, நீங்க எல்லாருமே இது ஒரு விஷயம் எடுத்து ஒரு கரப்ட் ஃப்ரீ சொசைட்டி, பிரைப் ஃப்ரீ சொசைட்டிக்கு நீங்க கொண்டு போகணும். மரம் நடுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லலீங்க. மரம் நடுவது மட்டும் இம்பார்ட்டன்ட் அல்ல. அறம்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, அறம் அறக்கட்டளை அறம்னு வச்சிருக்கீங்க. அறம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது சுய ஒழுக்கம், தனி ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அறம். சமுதாயத்திலேயே ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான ஒரு வேள்வி இருக்கின்றது, முக்கியமான ஒரு வேட்கை இருக்கின்றது, அதை அவன் செய்யணும். சமுதாயத்துல வந்து சில விஷயங்கள் வந்து கஷ்டமான வேலை, நம்ம அதை செய்ய வேண்டாம், ஈஸியான வேலையை மட்டும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. கஷ்டமான வேலைகளையும் கையெடுக்க வேண்டும். அது சில நேரத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக கூட போக வேண்டியிருக்கும். நாம சில விஷயங்கள் நம்ம ஊருக்காக கேட்போம், சாயப்பட்டறைகள் வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு கேட்போம், நம்ம ஊர்ல நல்ல ஒரு சுகாதாரமான சுத்தமான தண்ணீர் கொடுங்கன்னு கேட்போம், நல்ல ஒரு மாசு இல்லாத ஒரு காற்று கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போக வேண்டிய ஒரு கட்டாயம். இதை திரும்ப மகாத்மா காந்தியோட லைஃபை பாத்தீங்கன்னா, அவர் இந்தியா வந்து இறங்கினதுக்கு அப்புறம் 1917 பீகார்ல சம்பரான் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அங்கதான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இண்டிகோவை கல்டிவேட் பண்றாங்க. இண்டிகோ அப்படிங்கிற டையை கல்டிவேட் பண்றாங்க. அப்ப வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ அப்படிங்கிற டையை கல்டிவேட் பண்ண முடியாம விடுது அந்த அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை. அதை எடுத்து காந்தி போராட்டம் பண்ணாத. காந்தி இந்தியால பண்ற முதல் போராட்டம் சம்பரான் சத்தியகிரகான்னு சொல்லலாம், சம்பரான் போராட்டம்னு சொல்லலாம். அப்ப காந்தி போய் பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அறமுறையில் மிக சிறப்பாக ஒரு போராட்டம் பண்ணி வெற்றியும் கொடுக்குறாரு. அந்த ஹிஸ்டரி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல போராட்டம் பண்றாங்க, பஸ்ஸை உடைக்கிறது, கல்ல எடுத்து அடிக்கிறது, இங்கிருந்து பண்றது அங்கிருந்து பண்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அற வழி இல்லாத ஒரு போராட்டம். சோ உண்மையாலுமே நல்லது நடக்கணும் அப்படின்னா காந்திஜி வழியில் நான் வயலண்டாக சோல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து அறப்போராட்டம் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லா வேலையும் எனக்கு வேண்டாம், நான் அதை பண்ண மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறாங்க. அதுதான் எப்படி ஏற்றுக்கொள்கின்றது? நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டதுக்காகத்தான் ஒரு சுதந்திரமான நாட்டுல சுதந்திரமான காத்த சுவாசிக்கிட்டு நம்ம வாழ்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் நம்ம என்ன பண்ண போறோம்? இத்தனை விஷயங்கள் நம்ம சொசைட்டில இருக்கு, நம்ம எத்தனை விஷயத்த வந்து நம்ம சரி செய்ய போறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சோ தனி மனிதன் வந்து சமுதாயத்துக்கு மேம்படணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் வந்து மாறணும், சமுதாயத்தில் வந்து ஒட்டுதல் வர வேண்டும்,
தலைமை பண்பு விதைக்கப்பட வேண்டும், தலைவர்கள் உருவாக்க வேண்டும். அந்த தலைவர்கள் அறவழியில் நம்மளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கை வைக்க பயப்படக்கூடாது, தைரியமா போகணும். அது வந்து எந்த ஃபீல்டா கூட இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், எக்கனாமிக் ஃபீல்டா இருக்கலாங்க, சோசியல் ஃபீல்டா இருக்கலாம். எல்லா துறையிலையுமே மாற்றங்கள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக நம்ம சமுதாயத்தில் மாற்றம் வரும், மாற்றம் வர வேண்டும். வரும்னு சொல்றதை விட வர வேண்டும். அதற்கான உழைப்பை நாம் எல்லாரும் போடணும். ஸோ எங்களுடைய அமைப்பு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படில சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஒண்ணு, தலைவர்கள் வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். நம்மில் ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல தான், டேக்லைன்ல தான் நாங்க இருக்கோம். நம்ம அறக்கட்டளை, நம்ம ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா யாருக்கு ஒரு டெசிக்னேஷனோ போஸ்டோ கிடையாது. அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா தன்னார்வலர்கள் வந்து அவங்க ஓன் எனர்ஜியை வச்சு வேலை செய்யணும். வாலண்டியர் அப்படிங்கிற பேர்ல மட்டும்தான் எல்லாத்தையுமே குறிப்பிடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய தலைவர்கள் நம்ம உருவாக்கும் போது இந்த தலைவர்கள் சமுதாயத்துக்குள்ள எல்லா துறையிலையும் போய் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, நிறைய வேற்றுமைகள் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வேற்றுமையில தான் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நம்பிக்கை. நாங்க இப்போதைக்கு விவசாயிகளிடம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவங்கள வந்து